1000க்கும் அதிகமான ஆபாச புகைப்படங்கள், 500க்கும் மேற்பட்ட ஆபாச ஆடியோக்கள். இவற்றையெல்லாம் தனது கணவரின் செல்போனில் பார்த்தால் மனைவிக்கு எப்படி இருக்கும்? தஞ்சாவூரைச் சேர்ந்த நகை மதிப்பீட்டாளர் விவேக்ராஜுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் கடந்த ஜூன் மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது. 2 மாதம் கழித்து ஒரு நாள் விவேக்ராஜின் செல்போனை பார்த்த அவரது மனைவி அதிர்ந்து போய்விட்டார். அதில் பெண்கள் ஆடைகள் இல்லாமலும் அரைகுறை ஆடை அணிந்தபடியும் இருக்கும் ஸ்கிரீன்ஷாட்டுகள் இருந்துள்ளன. அது பற்றி விவேக்ராஜிடம் கேட்டபோது, அனைத்தும் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள், எனது நண்பர்கள் விளையாட்டாக செய்தது என கூறியுள்ளார். அதை அவரது மனைவி முழுமையாக நம்பவில்லை. அதற்கு காரணம், எப்போது கால் வந்தாலும் போனை எடுத்துக்கொண்டு தனியே போய் விடுவாராம் விவேக்ராஜ். சந்தேகம் தொடர ஒரு நாள் கணவர் தூங்கிய பிறகு அவரது போனை எடுத்து பார்த்துள்ளார். அதில் 1000க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ஷாட்டுகள் இருந்துள்ளன. எல்லாமே ஆபாச வீடியோ காலின் போது எடுக்கப்பட்டவை. அது மட்டுமல்ல, 500க்கும் மேற்பட்ட ஆபாச ஆடியோக்களும் சிக்கி இருக்கின்றன. அதில் சிலவற்றை கேட்டபோது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெண்களுடன் விவேக்ராஜ் ஆபாசமாக பேசியிருப்பது தெரிய வந்தது. தனது கணவரின் உண்மை முகத்தை அறிந்து கொண்ட மனைவி அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் அவரை தட்டி கேட்டுள்ளார். அதற்கு கைகளால் பதில் சொல்லியிருக்கிறார் விவேக்ராஜ். அவர் கடுமையாக தாக்கி கழுத்தை நெரித்ததில் அந்த இளம் பெண்ணுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது பற்றி வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். ஆனாலும் காவல்துறையை நாடி சென்று விட்டார் அந்த பெண். 2 வங்கிகளில் நகை மதிப்பீட்டாளராக இருப்பதால் கஷ்டத்துக்கு அடகு வைக்க வரும் பெண்களை தன் வலையில் வீழ்த்தி இருக்கிறார் விவேக்ராஜ். அதிலும் கணவரில்லாத பெண்கள், வெளிநாட்டில் வேலை பார்ப்போரின் மனைவிகள், கல்வி கடன் கேட்டு வந்த கல்லூரி மாணவிகளை குறிவைத்து இத்தகைய கொடூரங்களை அரங்கேற்றியுள்ளார். இவ்வளவு அக்கிரமங்களை செய்த விவேக்ராஜ் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் விவேக்ராஜோடு வீடியோ காலில் பேசிய பெண்கள் வந்து புகார் அளித்தால் மட்டுமே ஆக்ஷன் எடுக்க முடியும் என்றும், மற்றபடி தம்மை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக அவர் மீது மனைவி கொடுத்துள்ள புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.